அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடரிலே முஸ்லிம்களுடைய வியாபாரம் எந்த வகையிலையும் யாரையும் ஏமாற்றும் வகையில் இருக்கக்கூடாது. இது இஸ்லாமிய வியாபாரத்தினுடைய முக்கியமான விதி என்பதை இந்த இரண்டாவது விதியை நம்ம பார்த்து வருகிறோம். இதுக்கு இடையில இதுவரை சொன்னதுல சில சந்தேகங்கள் கிளப்பப்பட்டிருக்கிறதுனால அதை பார்த்துவிட்டு நேற்றைய தொடருக்கு நம்ம செல்வோம். ஒரு மனிதர் தவறான முறையில் பொருளை சம்பாதித்து அவர் நமக்கு அன்பளிப்பாகவோ வேறு வகையிலே தந்தால் அதை பெற்றுக்கொள்வது தவறில்லை என்று சொல்லி நிறைய ஜகாத்து, ஜிசியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிய அன்பளிப்பு, இது மாதிரி நிறைய ஆதாரங்கள் அடிப்படையில் உங்களுக்கு நம்ம சொன்னோம். இதுல என்ன ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஒருத்தங்க தவறான முறையில் அந்த படையல் பண்ணிடுறாங்க. உணவை, ஒரு உணவுப் பொருளை பூஜை செய்வது, படையல் செய்வது, அல்லது பாத்தியா ஓதி அதுல என்னமோ பரக்கத்து இறங்குவதாக நினைக்கிறது அவுலியாக்கள் பேர்ல. இது மாதிரியான ஒரு அடிப்படையில் பூஜை செய்யப்பட்ட, படையல் செய்யப்பட்ட ஒரு உணவை அவர் பூஜை செய்துவிட்டு நமக்கு தந்தால் அதுவும் கூட வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை பரவலா கேட்கிறாங்க. இதுல நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், ஹராம் ரெண்டு வகை இருக்குன்னு சொல்லி. ஒன்னு அந்த பொருளே ஹராமா இருக்கும், மெட்டீரியலே ஹராமா இருக்கும். இன்னொன்னு மெட்டீரியல் அந்த பொருள் ஹலாலா இருக்கும், அது அந்த சம்பாதித்த விதம் தப்பா இருக்கிறதுனால ஹராமா போயிருக்கும். ரெண்டு ஹராம் இருக்குது. இப்ப பன்றி இறைச்சி இருக்குது, பன்றி இருக்குது, இது பொருளே ஹராம். இதை காசை கொடுத்து வாங்கினாலும் ஹராம், அன்பளிப்பா வந்தாலும் ஹராம், தகப்பனார் பண்ணி வச்சிருந்தாரு வாரிசு முறை நமக்கு வருது, அது ஹராம். அப்ப இந்த பன்றிங்கிறது எந்த வகையிலையும் அந்த ஹலால் ஆவாது. உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, அதே நேரத்தில் அரிசி இருக்கிறது ஹலால். இதை திருடிட்டார்னு சொன்னா ஹராமாயிரும். பொருள் ஹராம் கிடையாது, திருட்டு முறையில் எனக்கு வந்தால் ஹராம், மோசடி முறையில் எனக்கு வந்தால் ஹராம். அப்ப இந்த ஹராம் என்பது இரண்டு விதங்களில் இருக்கிறது. அப்ப எந்த பொருள் பொருளே ஹராம் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளை எத்தனை வகை மாறினாலும் ஹராமா தான் இருக்கும். பன்றி அரிசி நான் வாங்கி நான் உங்களுக்கு தந்து நீங்க அவருக்கு கொடுத்து நீங்க அவருக்கு கொடுத்து 7 கை மாறிடுச்சு, ஹலால் ஆயிருமா? கை மாறுவதால் அது ஹலால் ஆகாது, அந்த பொருளே ஹராமா இருக்கிறதுனால. எது ஹலால் ஆகும்னு கேட்டா, அந்த பொருள் வாழைப்பழம், தேங்காய், சர்க்கரை, இதெல்லாம் பொருளே ஹலாலா இருக்குன்னு வைங்களேன். இந்த மாதிரியான பொருள் ஹலாலா இருந்து அது நமக்கு கிடைத்த விதம் தப்பாக இருந்தால், வட்டி மூலமாக, திருட்டு மூலமாக, வேற ஏதாவது வழியில, தப்பான வழியில நமக்கு கிடைத்திருந்தால், அப்ப அந்த பொருள் நமக்கு வேற வழியில் சேரும் போது ஹலாலா ஹராம் ஆகாது. இப்படி நம்ம பிரிச்சு சொன்னோம். இப்ப இந்த வகையில இந்த மாதிரி பொருள்களுக்கு மார்க்கத்தில் லிஸ்ட் இருக்கிறது. அதை நம்ம அது பின்னாடி நம்ம சொல்லுவோம். இஸ்லாமிய வியாபாரத்தில் என்னென்ன விற்க கூடாது, என்னென்ன அதுக்கு ஒரு பட்டியல் மார்க்கத்தில் இருக்கிறது. அந்த வகையில் சம்பாதிப்பது ஹராம் நம்ம பின்னாடி சொல்ல இருக்கிறோம். ஆனா இந்த பூஜை செய்யற விஷயத்தை கேட்டதுனால அதை இப்ப இடையில சொல்ல வேண்டி இருக்கிறது. திருக்குறான்ல அல்லாஹ் 4 விதமான 4 உணவு அந்த பொருளே ஹராம்னு டிக்ளேர் பண்றான் அல்லாஹ். அது என்ன 4 விஷயம் கேட்டா, தானா செத்து போன பிராணிகள் அது ஹராம். ஒரு ஆடு இருக்கிறது, நம்ம காசு கொடுத்து வாங்கின ஆடு தான், நமக்கு சொந்த ஆடு தான், செத்து போச்சு. இந்த செத்தாடை நம்ம திங்கலாமா? திங்க கூடாது. நானும் திங்க கூடாது. நான் உங்களுக்கு அன்பளிப்பா தந்தா நீங்க திங்கலாமா? நீங்கள் திங்க கூடாது. நீங்க அன்பளிப்பா இன்னொரு ஆளு கொடுத்து அவர் திங்கலாமா? அவர் திங்க கூடாது. ஏன்னா இந்த பொருள் ஹராம். அப்ப இந்த பொருளே ஹராம் ஆகுதுல. இந்த பொருளை ஒருத்தர் அன்பளிப்பா தந்தாலும் உங்களுக்கு ஹராம் தான், நீங்க காசை கொடுத்து வாங்கினாலும் ஹராம் தான். இந்த பொருளுக்கு நம்ம அந்த சட்டத்தை சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது இரத்தம் இருக்கிற ரத்தம், ஒரு ஆட்டை அறுக்கிறீங்க, மாட்டை அறுக்கிறீங்க, கோழியா இருக்கிறீங்க, அதுல ரத்தம் வெளிப்படுகிறது. இந்த ரத்தத்தை நம்ம சாப்பிடலாமான்னு அது ஹராம். ரத்தத்தை உரைய வச்சு வறுத்து கிருத்து வேற ஏதாவது ஒரு வகையில அதை சாப்பிடலாமான்னு கேட்டா அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது ஹராமா இருக்கும் பொழுது நம்ம காசை கொடுத்து வாங்கினாலும் அது ஹராம் தான். நம்ம ஒரு ஆளுக்கு அன்பளிப்பா கொடுத்தாலும் நம்மள்ட்ட இருந்து அவர் வாங்குறதுனால ஹலால் ஆகிறாதீங்க. இந்த பொருள் ஹராம்னு சொல்லப்பட்டு விட்டது. இந்த பொருள் ஹராம், பொருள் ஹராம் என்று சொல்லப்பட்டு விட்டால் ரூட்டை நீங்க பார்க்க கூடாது. எந்த வழியில் உனக்கு கிடைத்ததுன்னு பார்க்கவே கூடாது. எந்த பொருளுக்கு நீங்க பார்க்கணும்? எந்த பொருள் ஹராம் சொல்லப்படலையோ அந்த பொருள் உங்களுக்கு திருட்டு முறையில் வந்திருந்தா, தப்பான முறையில் வந்திருந்தா, நீங்க வேற ஒரு ஆளுக்கு அன்பளிப்பா கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். அப்படிதான் நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்ப ரெண்டாவது ரத்தம் ஹராம்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து,
தானாக செத்து போனது உங்களுக்கு ஹராம். தமு இரத்தம் ஹராம். ஒல் ஹின்சீரு பன்றி ஹராம். நாலாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா உஹில்ல லிகைரில்லா, ஒமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்காக படையல் பூஜை செய்யப்பட்டது, நேர்ச்சி செய்யப்பட்டது. இறைவன் அல்லாதவர்களுக்கு அதை ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த மெட்டீரியல் ஹராமாய் போயிடும். அது ஆளா இருந்தாலும் சரிதான், சக்கரையா இருந்தாலும் சரிதான், இது அவுலியாவுக்கு, இது மகானுக்கு, இது பெரியாருக்கு அப்படின்னு சொல்லி வைத்து அதுக்கு ஒரு பூஜை மாதிரி செஞ்சு அதுக்கு பிறகு இந்த பொருளை என்னமோ இறங்கிருச்சுன்னு நினைக்கிறாங்கல்ல. படையல்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, படையலுக்கும் சாதாரண உணவுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. படையல்னா என்ன அர்த்தம்? உங்கள்ட்ட ஒருத்தர் ஒரு வாழைப்பழத்தை தர்றாரு, இது ஒரு சாதாரண உணவு. இதுவே படையல் பண்ணி தந்தாருன்னு சொன்னா அது சாதாரண வாழைப்பழம் நீங்க நினைக்க மாட்டீங்க, இப்படி வாங்குவீங்க. அதை சும்மா வாழைப்பழத்தை தந்தா இப்படி வாங்குவீங்க, இந்த வாழைப்பழத்தை எப்படி வாங்குவீங்க, இப்படி வாங்குவீங்க. ஒரு வாழைப்பழம் தராம ஒரு வாழைப்பழத்தை 8 துண்டா வெட்டி தந்தாலும் வாங்கிடுவீங்க. ஆனா சாதாரண வாழைப்பழத்தை அப்படி தந்தா இது எதுக்கு எனக்கு தூக்கி எறிஞ்சிருவீங்க. அற்பமான பொருளை நீங்க வாங்குவீங்களா? வசதி உள்ள ஆளுக்கு வாங்க மாட்டாங்க. இதுல என்னமோ இறங்கிருச்சான். அதாவது சாதாரண உணவுப் பொருளாக இருந்ததுல என்னவோ அதுல இறங்கி விட்டது, என்னமோ அது கூடுதலான ஒரு சக்தி அதுக்குள்ளே வந்து விட்டது, எக்ஸ்ட்ரா பவர் வந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறது பூராவுமே படையல்ல சேர்ந்துரும். சாதாரண சோறு இருக்குது, சோறு ஹலாலு. இந்த சோத்தை என்ன செய்யறது? நாகூர் ஆண்டவர் என்ன சொல்லி அதுக்கு சில மந்திரங்கள் எல்லாம் ஓதி அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? இந்த சோறு தபுருக்கு ஆயிரும். சோறா இருந்து என்ன ஆயிரும்? தபுருக்கு, சீரணி, நார்சா, ஒவ்வொரு ஊர்ல ஒரு பேரு. அது சாதாரண சோறாக அதை கருத மாட்டாங்க. ஒரு ஸ்பூன் கொடுத்தா இப்படி வாங்கிடுவாங்க. சோத்தை ஒரு ஸ்பூன் கொடுத்தா நீங்க வாங்குவீங்களா? சாதாரணமா நீங்க வர்றீங்க நம்ம வீட்டுல ஒரு ஸ்பூன்ல சோத்தை கொடுத்து சாப்பிடுங்கன்னா அது பைத்தியக்கார இது இருக்கிற தரேன்னு கேட்பீங்களா? இல்லையா? ஆனா இதையே தபுருக்குன்னு பேரை வச்சுக்கிட்டா ஒரு பருக்கை வாங்கி செஞ்சுக்கிறீங்க. ஒருத்தர் ஸ்பூனை வாங்கிட்டு போய் வீட்டுல உள்ள 50 பேர் பங்கு வச்சு கொடுப்பான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? இது சோறு இல்ல, இது சாதாரண சோறுலாம் கிடையாது. இதுல நாகூர் ஆண்டவருடைய பேரை சொன்ன உடனே இதுல வேற விதங்கள் சரக்கெல்லாம் வந்துருச்சு, வேற விதமான சக்தி வந்துருச்சு நினைச்சார்களே. ஆனால் அது கடைசி வரைக்கும் அது நஜீஸ் தான், அசுத்தம். அந்த மாதிரி பொருள் நான் உங்களுக்கு தந்தாலும் வாங்கக்கூடாது, நீங்க அடுத்தாளுக்கு தந்தாலும் வாங்கக்கூடாது. அடுத்தாளுக்கு என்ன கேட்டா இந்த பொருள் பொருளே ஹராம் ஆகிருதுங்கிறான்ல. இந்த வேலையை செஞ்ச உடனே, இந்த பூஜைங்கிற செஞ்ச உடனே, படையல் செஞ்ச உடனே அந்த பொருளே விளக்கப்பட்டதா 4 பட்டியல்ல அது சேர்க்கிறான்ல. தானா செத்து போனது எப்படி? நான் உங்களுக்கு தந்தா நீங்க வாங்கக்கூடாதோ, அன்பளிப்பாக தந்தால் வாங்கக்கூடாதோ, அது மாதிரி பன்றியை நான் தந்தா நீங்க வாங்கக்கூடாதோ, ரத்தத்தை நான் தந்தா எப்படி நீங்க வாங்கக்கூடாது, அன்பளிப்பா தந்தால் வாங்கக்கூடாதோ, அது மாதிரி நான் படையல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அன்பளிப்பா தந்தால் நீங்க வாங்கக்கூடாது. அந்த லிஸ்ட்ல வைக்கிறான். 4 விஷயத்தை லிஸ்ட்ல வைக்கும்போது என்ன செய்யறான்? இதையும் அதுல சேர்த்து விட்டுறான். அதனால இந்த பூஜை படையல் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த பொருள் அது அரிசியாக இருந்தாலும் சரி அந்த பொருளே ஹராம்ங்கிற லிஸ்ட்ல அதுல சேர்த்து விட்டுறான். அந்த உணவுப் பொருள் ஹலாலான உணவுப் பொருளா இருந்தா கூட விஷம் கலந்த மாதிரி, அதாவது நல்ல சாப்பாடு தான், அதுல விஷத்தை கலந்துட்டா அப்புறமேல அன்பளிப்பை கொடுத்தாங்க சாப்பிடுவீங்களா? விஷத்தை கலந்துட்டா முடிஞ்சு வச்ச விஷயம். அப்ப இந்த இறைவன் தந்திருக்கிற இந்த பாக்கியத்துல இறைவன் அல்லாதவர்களுக்கு உரிமையை கொடுத்து அதுல என்னமோ பவர் வந்து விட்டு எப்ப நினைக்கிறோமோ அதுல சிறுக்குங்கிற ஒரு விஷத்தை உள்ள கலந்துட்டோம். அதுக்கு பிறகு அந்த உணவு ஒரு காலத்திலும் சுத்தமாகாது. எத்தனை கை மாறினாலும் சரி. இப்ப நான் பூஜை செஞ்சு உங்களுக்கு படையல் பண்ணி உங்களுக்கு தர்றேன், நீங்க அவருக்கு கொடுக்குறீங்க, அவரும் வாங்கக்கூடாது. அவருக்கு கொடுக்குறாரு வாங்க, தெரிஞ்சா தெரியலன்னா அது கொஸ்டினே கிடையாது. சரி, ஒருத்தர் சாப்பிடுங்கிறாரு, முஸ்லீம் தான் தர்றாரு, அவரை இந்த பாத்தியா ஒண்ணு உங்களுக்கு சொல்லலாம் இல்ல, நம்ம சாப்பாடு நினைச்சு வாங்கி சாப்பிட்டா தப்பான தப்பு வராது. இன்னதுதான் பண்ணீங்க தெரியாட்டுதான் எதையும் சாப்பிடலாமே. செத்து போன ஆட்டை ஆக்கி கொண்டாந்து ஆட்டை இறைச்சின்னு உங்களுக்கு தர்றாரு, உங்களுக்கு செத்தது உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் கேள்வி கேட்பானா? செத்தாருன்னு உங்களுக்கு தெரியாது, அவர் என்ன செய்யறாரு? ஆட்டுக்கறி பிரியாணி உனக்கு தர்றாரு, அது ஆட்டுக்கறி பிரியாணி தான், ஆனா அறுக்கப்படல, செத்து போன ஆடு, அது அவனுக்கு செய்யணும் அந்த குற்றம். நீங்க வாங்கி தெரியாத நிலையில ஒரு பொருள் அப்படி சாப்பிட்டா நம்ம நல்லா கேட்பானா? எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. அப்ப இந்த பூஜை விஷயத்தை என்ன விளங்கிறனே, இந்த மாதிரி பூஜை படையல் அதுல எக்ஸ்ட்ரா சீரணி தபுர் இருக்கு, அந்த மாதிரியாக ஒரு பேரை